அந்த பறவையா? ஆமாம், அழகா இருக்குல்ல. சரி பாப்பாக்களா, நாளைக்கு புல்புல் பறவையை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். நாளைக்கு வாங்க வீட்டுக்கு. சொல்லுப்பா. ஆமாம், நல்லா அருமையாக இருந்துச்சு, பார்த்தேன். ஆமாம் ராஜா, புல்புல் இதுதான் பாரு, 3.5 to 4.5 சென்டிமீட்டர் அந்த நீளம், வெயிட் வந்து 60 கிராம். இதுதான் அந்த புல்புல் பறவை. இது சின்ன குழந்தையே இது சொல்லி தந்தா எப்படி ஆகுறது? சரியா? அப்புறம் அவங்க எப்படி அதுக்கு மேலே சிந்திப்பாங்க? இங்கே பாருங்களா, இவங்கெல்லாம் வந்து இளம் விஞ்ஞானிகள். சரியா? அதை பற்றி நான் சொல்கிறேன். அமெரிக்காவால் இந்திய சிறுமி கீதாஞ்சலி அறிவியல் தொழில்நுட்பத்தால் சமூகத்தை மாற்ற முடிகின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவர். வறுமை சிறுவன் கலாம் வானத்தில் பறவை பறப்பதையும் கல்லை கிணத்துல போட்டால் அது வட்ட வட்டமாக நீர் அலையாக மாறுது இல்லையா, அதையும் ஏன்னு கேள்வி எழுப்பினார். 3 மாதமே பள்ளிக்கு சென்ற எடிசன் படிக்க லாய்க்கலன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் அம்மாவின் துணையோட 9 வயதிலெல்லாம் இயற்கை, சோதனை, தத்துவம்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 11 வயதில் குறிப்பு எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் விஞ்ஞானியானார். சர் சி வி ராமன் தனது முதல் இயல்பியல் கட்டுரையை வெளியிட்டது 18 வயதில். ஆயில் சேவரை கண்டுபிடித்த முத்து ஐஸ்வர்யா சாகித்ய நிருபன் கோமதி குழு. அந்தியூர் மலை மக்கள் வந்து தரைப்பகுதிக்கு வந்து போகிறதுக்கு ஒரு வருடத்திற்கு 1 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 12 வயது சின்னக்கண்ணன் வந்து இந்த ஆய்வறிக்கை கொடுத்துருக்கிறார். நீங்களும் அதில் பங்கு பெறணும்ல, கண்டிப்பாக பங்கு பெறுவீங்கல்ல, சாதிப்பீங்கல்ல. எங்க சொல்லுவோம், சாதிப்போம் சொல்லுங்க. சாதிப்போம், சாதிப்போம். நன்றி.